நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறீங்களா? ஆமாங்க. சேனலுக்கு மைக் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசெண்டா நம்ம சேனலுக்கு மைக் வாங்கலாம்னு யூடியூப்ல தேடி பாக்குறப்ப கேட் வயர்லெஸ் மைக் நல்லா இருக்கு அப்படி எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ நம்ம கிட்ட அந்த மைக் இருக்கு. இந்த மைக் 400 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்ல ஒர்த் இல்லையா அப்படி என்ன தாண்டா கொடுத்துருக்கான்னு நம்ம ஸ்டைல ஃபுல்லா உடச்சு விட போறோம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பாத்திரலாமா? அன்பாக்சிங் பொறுத்தவரைக்கும் ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ்ல ஒரு மைக் அண்ட் ரிசீவர், ஒரு ஐபோன் ரிசீவர், ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஈஸ்வர் மேனல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா மைக் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு இதுல போட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் யார் படிக்க போறா? என்னடா அவன் அன்பாக்சிங் சொல்லிட்டு மைக்கை காணணும் பாக்காதீங்க. இருக்கிறது ஒரு மைக் தான். சோ அதனால இதுலதான் நான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் ரிசீவர் வந்து மொபைல்ல சொல்லியிருக்கேன். இந்த மைக் எப்படி கனெக்ட் பண்றதுதான் பார்க்க போறோம். இந்த மைக்கை கனெக்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்றேன்னா, இந்த மைக் இருக்குங்களா, இது ஒரு லைட் மாரி இருக்கும். இந்த பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சீங்கன்னா இப்ப லைட் தானா ஆனா எரியுதா, இது இப்படியே வச்சிருங்க. ரிசீவர் மொபைல்ல சொல்லிவிட்டு இது பாத்தீங்கன்னா அந்த லைட்டை அப்படியே ஹோலாய் நின்றோம். அப்படி நின்றுச்சுன்னா மொபைல கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா பாக்ஸ் பின்னாடி கேட்டோட ஸ்பெக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வச்சுங்க, ஆடியோ குவாலிட்டி தெளிவா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 20 மீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ரேஞ்சுனா டிஸ்டன்ஸ். இப்போ நீங்க ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு 20 மீட்டர் வரைக்கும் நீங்க போய் பேசலாம். அந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி தெளிவா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நாய்ஸ் கேட்கும். அப்படின்னா ஒரு இடத்துல ரோட்ல போய் வீடியோ எடுக்கிறீங்கன்னா காரு பஸ் அப்படிலாம் போவோம். அந்த இடத்துல நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போறோம். இதுல வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம செக் பண்ண போறோம். அத்தியாயம் 1 இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். அத்தியாயம் 2 இதோட டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு செக் பண்ண போறோம். அத்தியாயம் 3 இதோட நாய்ஸ் ரெடியூஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். நான் இந்த மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்னை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்லியிருந்தா ரேஞ்ச் டெஸ்ட் சொல்லியிருந்தோமா இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு 20 மீட்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்க போறோம். நான் அவ்வளவு தூரம் போறேன், எந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ கைஸ் இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம். ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி செக் பண்ணீங்க? அது மாதிரி எனக்கு தெரியாது, பேசுறது அங்க மொபைல்ல கேக்குதான்னு தெரியாது. நீங்க பாத்துக்கோங்க என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்கணும். ஆனா ஆடியோ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க குறைன்னு கேக்குது. பட் இந்த ரேட்டுக்கு குட். பாத்தீங்கன்னா நாய்ஸ் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி தருதுன்னு பாத்துங்க. ஏன்னா இப்ப நம்ம வயல் சைடு வந்திருக்கோம். ஏன் வச்சீங்கன்னா இங்கதான் குருவி காத்துலாம் ரொம்ப அடிக்கும். அதுலதான் நாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கோம். இந்த ரேட்டுக்கு நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் ரெடியூஸ் பண்ணி தருது. இந்த மைக்கு ஃபுல்லா சார்ஜ் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். சார்ஜ் எல்லாம் எந்த பஞ்சாயத்தும் அவ்வளவா இல்ல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.